நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 72. குளராத மையிருட்டில் குமாரபுரத்து கூட்டம் கச்சேரிக்குள் புகுந்தது. எசமான் ஆணு பொண்ணு அத்தனையும் கூக்குரலிட்டது. ஐயா! வேப்ப மரத்து பட்சிகள் சிதறி பறந்தன. உட்கார்ந்த வாக்கில் உறங்கிக் கொண்டிருந்த வெள்ளை போலீஸ் திடுக்கிட்டு எழுந்தான். யாரு நீங்க? உள்ளே நுழைய விடாமல் மறித்தான். எரித்து தள்ளிவிட்டு நுழைந்தவர்கள் பதறினார்கள். கல்லு வீட்டு நகை பெட்டி களவு போயிருச்சே, கொள்ளை போனதெல்லாம் கொழும்பு தங்கம், கச்சேரி வந்தும் துப்பாக்கி வந்தும் கண்ணக்கோளு ஒளியலையே. குமாரபுரத்து சனம் போட்ட சத்தத்தில் பெருநாளி விழித்து கொண்டது. கச்சேரி வாசலில் வேடிக்கை பார்க்க கூட்டம் திரள வெள்ளை போலீஸ் நிதானம் இழந்தான். எசமானை எங்கே? வந்தவர்கள் சேதுவை தேடினார்கள். களவை தடுக்க முடியலன்னா கச்சேரி எதுக்குய்யா? ஆளாளுக்கு பேசினார்கள். கூட்டி பெருக்கி கொண்டிருந்த காளி கவாத்து மைதானத்தின் ஓரத்தில் போய் நின்று கொண்டான். கூட்டம் திண்ணையில் ஏற முயன்றது. துப்பாக்கியை குறுக்குவசமாய் பிடித்து கூட்டத்தை தடுத்த வெள்ளை போலீஸ், ஐயா வர நேரமாகும், எல்லோரும் கிளம்பி எசமான் வீட்டுக்கு போங்க, மேற்கே கைகாட்டி விட்டான். சனம் திரும்பியது. கால் பழகிய பாதை என்பதால் கண் துலங்காத மையிருட்டிலும் கொம்பூதி இளவட்டங்கள் தடம் பிடித்து ஓடி வந்தார்கள். எல்லோருக்கும் முன்னே வில்லாயுதம் ஓடிக்கொண்டிருந்தான். இளவட்டங்களின் தோள்களில் மலையாடுகள் கிடந்தன. ஊர் தேசத்து ஆட்டுக்கிடாய்கள் போல் இல்லாமல் மலையாடுகள் பன்மடங்கு கனத்தன. மலையாட்டுக்கறி நல்ல ருசி. வாய் நிறைய சாராய் ஓடும். தின்ன கறி செரிக்க சிலம்பம் ஆட வேண்டும். எருதுகட்டு காளைகளோடு மல்லு கட்ட வேண்டும். நேற்று பகலில் கொம்பூதியை விட்டு கிளம்பி மனித சுவடு அறியாத வனங்களுக்குள் இறை தேட வில்லாயுதம் அழைத்து கொண்டு போய்விட்டான். இளவட்டங்கள் மலைத்து போனார்கள். காட்டெருமைகளும் பன்றிகளும் புதர்களை குலுக்கி வெளியேறி ஓடுவதை பார்த்து தொப்புள் கொடி குளிர்ந்தது. காட்டு இருட்டு கற்பப்பை இருட்டு போல் கை குலுக்கியது. இங்கு களவும் இல்லை, காவலும் இல்லை. ஊர் வேண்டாம், வீடு வேண்டாம். மனிதர்களின் முகத்திலே விழிக்காமல் வனத்திலேயே இருந்து விடலாம் போல் இருந்தது. காட்டெருமை முட்டி தூக்கி விட்டெறிந்ததும் முள்ளுப்பன்றிகள் விரட்டி துரத்தி குத்தியதும் அவர்களுக்கு விளையாட்டாய் தெரிந்தது. கூட்டம் கூட்டமாய் அடைந்திருந்த மான்கள் கலைந்து ஓடிவிட மலையாடுகள் தான் சிக்கின. தலையோடு மடிந்திருந்த கொம்புகளோடு முட்ட வந்த மலை மாடுகளை தட்டி தடவி கொடுத்து குரல் வலையை ஒதுக்கி விட்டிருந்தனர். பசித்திருந்தவர்களுக்கு இறை என்பதால் கனத்த ஆடுகள் சுவையாய் தெரியவில்லை. வில்லாயுதத்தோடு வந்திருந்த கூட்டத்தில் பழைய காட்டு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட ஒரே ஆள் கழுவன் தான். காட்டு செடிகளை கைகளால் வகிர்ந்து தடம் போட்டு போகும் வில்லாயுதத்தை பார்க்க இளவட்டமாக இருந்த வேயண்ணாதான் கழுவனுக்கு நினைவில் வந்தார். வேயண்ணா இடத்தை நிரப்புவவன் வில்லாயுதமாகத்தான் இருக்க முடியும். சேது உடுப்பு போட்டு ஊருக்குள் நுழைந்து கொம்பூதி சனங்களை திரும்பவும் காட்டு வாழ்க்கைக்கு விரட்டி விட்டது. கழுவனுக்கு ஆற்ற முடியாத வேதனையாய் மேலிட்டது. முன்பெல்லாம் களவுக்கு போய் ஊர் திரும்பும் இளவட்டங்கள் சிரிப்பும் கேலியுமாய் வருவார்கள். இன்று ஒரு வார்த்தை காணோம். மார்கழி பனி பதத்தில் உவட்டு பாதை ஓடி வரும் கால் மிதிக்கு சுகமாக இருந்தது. கையாயுதங்கள் வியர்வையிலும் பனியிலும் நனைந்திருந்தன. வெகு தூர காட்டுப்பாதையில் கிளிவட்ட இரத்த கீறல்கள் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லை. தாங்களும் தாங்கள் கூட்டத்து ஜனங்களும் பசி ஆற்ற போகும் சந்தோஷத்தில் காயங்கள் மறந்து போயின. வேட்டை நாய்கள் கவிழ்ந்தவாறு உடன் ஓடி வந்தன. கொம்பூதி ஊரணிக்கரை ஆலமரம் புலப்பட்டது. ஊருக்குள் நாய் குறைக்க பசித்த வயிற்றுச்சனம் மந்தையில் கூடி கிடந்தது. இன்று கச்சேரி காவலுக்கு இருந்தவன் ஒரு வெள்ளை போலீஸ். இரவு முழுக்க உறங்காமல் விழிப்போடு இருந்தான். பெருநாளியை சுற்றி மறுபடியும் களவுகள் ஆரம்பித்துவிட்ட நிலையில் கச்சேரியில் கூட எதுவும் நடக்கலாம். போலீஸ்களை எரித்து பிணமாக்கிய இடம் இதுதானே. பளபளவென பொழுது விடிந்து விட்டிருந்தது. கச்சேரியை கூட்டி
பெருக்க வந்த காளி போலீஸ் குதிரைகளை எழுப்பிவிட்டான். அவை எழுந்து உதடுகளை இறுக்கி நின்றன. அதிகாரிகளின் வருகையை எதிர்பார்த்தபடியே வெள்ளை போலீஸ் குளிக்க ஆயத்தமானான். கிணற்றடியில் இருந்து, டேய் காளி, இங்கே வா, குளிக்க தண்ணீர் இறைத்து விடு, கூவி அழைத்தான். இதோ வந்துட்டேன் சாமி. கிணற்றோரம் குனிந்திருந்த வெள்ளை போலீஸ் பார்க்காத வகையில் அவன் முதுகுக்கு பின்னால் விளக்கமாறை ஓங்கினான் காளி. கிணற்று தண்ணீர் வெதுவெதுப்பாய் இருந்தது. காளி இறைத்து கொடுக்க வாளி தண்ணீரை வாங்கி வெள்ளை போலீஸ் தலையில் ஊற்றிக் கொண்டான். டேய் காளி, முதுகை தேய்த்து விடு, திரும்பி கொடுத்தான். காளி வேண்டுமென்றே விரல் நகம் பதிய வெள்ளை போலீஸ் முதுகை சுரண்டினான். சாமி, குமாரபுரத்து கல்வீட்டு நகை பெட்டி களவு போச்சே. களவாண்டவன் யாராம்? கொம்பூதி ஆட்கள் தான். வேறு யாரு? எனக்கென்னமோ சாமி, கொம்பூதி வேயண்ணா ஐயா கொடுத்த வாக்கை மீறுகிற ஆளு இல்லேன்னு தோணுது. சுரண்ட கொடுத்த முதுகை திருப்பி வெள்ளை போலீஸ் காளியை உற்று பார்த்தான். கொம்பூதி ஆளுகளை விட்டால் கொள்ளையடிக்க வேறு யார் இருக்கிறார்கள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. காளி வாயை இறுக்கிக் கொண்டான். திரும்பவும் முதுகு தேய்த்து விட்டான். கச்சேரி வாசலில் ஐயா 80 வயதுக்கு மேற்பட்ட கொந்தம்புலி கிராமத்து அம்பலம் தலை நீட்டினார். முதுகு தேய்த்த கை நீட்ட காளியும் வெள்ளை போலீஸும் வாசலை பார்த்தார்கள். கச்சேரிக்குள் கால் வைக்க பயந்து பதறி போய் நின்றார் அம்பலம். வாங்க சாமி. முதுகு தேய்ப்பதை விட்டு காளி வாசலுக்கு ஓடினான். அடே காளி, கச்சேரியிலே யாரு இருக்கிறது? அம்பலம் தயங்கி கேட்டார். யார் இருந்தா என்ன? கொந்தம்புலி கோடீஸ்வர பிரபு, நீங்க உள்ளே வாங்க ஐயா. காளி பணிந்து அழைத்தான். கோடீஸ்வர பட்டமெல்லாம் ராத்திரியோடு போயிருச்சு. சாமி, என்ன சொல்றீங்க? நடு வீட்டிலே புதைச்சு வச்சிருந்த தங்கம் பொண்ணு காசுகளை எல்லாம் ராத்திரியோடு ராத்திரியா யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்கப்பா. அம்பலம் தடுமாறினார். ஐயோ, நீங்க உள்ளே வாங்க சாமி. என் வீட்டு பொம்பளைக்கு கூட சொல்லாமல் வந்தேன். கச்சேரிக்கு வந்திருக்கிற புது எசமான் ரொம்ப நல்லவருன்னு சொன்னாங்க. நிக்க முடியாமல் சுவரில் சாய்ந்த அம்பலம் தலைமுறையா தங்கியிருந்த சீதேவி வீட்டை விட்டு போயிட்டாலே நெஞ்சை பிடித்தபடி சுவர் அணைவில் உட்கார்ந்தார். சேதுவின் கடிதத்தை நான்சிக்கு படிக்க கொடுத்திருந்தார் வில்லியம்ஸ். வரியாய் பார்வையை இறக்கி கொண்டு வந்தாள். சுற்றிலும் ஜென்சி, விட்டர், மேரி, நான்சியின் பெற்றோர் அமர்ந்திருந்தனர். கடிதத்தில் விஷயங்களை எல்லாம் எழுதிவிட்டு, இதெல்லாம் அந்த கோபக்காரி நான்சியின் காதுக்கு போக வேண்டாம் என்று சேது எழுதியிருந்த வரிகளுக்கு வந்தவள் மறுபடியும் மேல் வரிகளுக்கு போனாள். களவு விஷயத்தில் எனக்கு அவர்கள் கட்டுப்பட்டது போல் கல்யாண விஷயத்தில் நான் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என கிழவி நிபந்தனை விதித்திருக்கிறாள். மறுத்தால் அவர்கள் சத்தியம் தவறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. நான்சி உதட்டோரம் சிரித்தபடி சேதுவின் கடிதத்தை 2, 4, 8 மடித்தாள். எல்லோரும் நான்சியை உற்று நோக்கினார்கள். நான்சி யார் முகத்தையும் பார்க்காமல், எல்லோரும் கிளம்பி கொம்பூதிக்கு போவோம் அங்கிள் என்றாள். எதற்கு மகளே? அத்தனை பேரின் அதிர்ச்சியும் சேர்ந்து வில்லியம்ஸின் குரலில் ஒலித்தது. கொம்பூதி போய் சேர எத்தனை நாளாகும் அங்கிள்? விக்டர் சொன்னார். 3 நாட்களாகும் நான்சி. ஜென்சி எழுந்து வந்து, கொம்பூதிக்கு நாம் ஏன் போக வேண்டும் நான்சி? தோள்களை தொட்டால். சேதுவுக்கு சிட்டுவை திருமணம் செய்து வைத்துவிட்டு வருவோம் நான்சி. எல்லோரும் பதறிப்போய் எழுந்தார்கள். சேதுவின் சனங்கள் திருந்தி வாழ்வதற்காக சேதுவையே நான் விட்டுக் கொடுக்கிறேன். வீடு அதிர கலகலவென சிரித்தாள் நான்சி. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.